கடகராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2026 கடகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த கடகம் அப்படிங்கும்போதே ஒரு தனித்துவமான நிலை என்ன அப்படின்னா, சந்திரன் தான் இங்கே அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. சந்திரன் அப்படின்னாலே நம்மளுடைய மனோகரன், நம்மளுடைய தாயாரை பற்றி நம்ம ரொம்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இந்த கடகராசி உண்டு. அம்மானா என்னங்க, மனம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அம்மான்ற விஷயத்தில் அன்பு அப்படிங்கிறத பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடிய ஒரு தாய். அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் கடகராசியில் இருக்கவங்க. நிறைய இறக்க குணம், எல்லாரையும் நம்பி ஏமாந்து போய் பல நாட்களாக, பல வருடங்களாக கூட சொல்லலாம், நாட்களாக கூட இல்லை, பல வருடங்களாக எல்லாரையும் நம்பி ஏமாந்தேன், இறக்க குணத்தினால இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கேன்னு சொல்லி புலம்பக்கூடிய நபர்கள் தான் நம்ம கடகத்தில் பிறந்தவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா, 12ஆம் இடத்துல குரு இருந்தப்போ அது ஒரு மாதிரியான ஒரு காலகட்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ரம், அதிசாரம், இந்த நிலைகளில் வரும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், ஒரு இடமாற்றம், சம்மந்தமே இல்லை, திடீர்னு எந்த ஒரு செயலுமே வந்து பிளான் பண்ணி நடக்காமல் எப்பயுமே வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு போல ஒரு விஷயம் இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்க ஒரு நிலை மாறி, திடீர்னு எதிர்பாராமல் ஒவ்வொரு செயலுமே அவங்களுக்கு ஒரு புதிதான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாதிரியான அமைப்புகளாக இருந்திருக்கும். நான் யோசிக்கவே இல்லை, ஒரு நல்லதும் சரி கெட்டதும் சரி ரெண்டுமே கலந்து நடக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருந்திருக்கும் அப்படின்றப்போ நம்ம கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல தன்னோட ராசிக்கு இவங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு, இந்த சனி எட்டில் போய் ராகு இருக்கிறது, 9ல் சனி இருக்கிறது, இந்த மாதிரியான மாற்றங்கள். 2ஆம் இடத்துலேயே கேது. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குடும்பம், வாக்கு, தனம் எல்லாத்துலேயும் கேது வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஒவ்வொன்றையும் கெடுக்கிற மாதிரி இருக்கும். நான் முயற்சி எடுக்கிறேன், தடையாகுது. சொந்தக்காரங்களுக்கு போய் பார்த்து செய்கிறேன், ஆனால் கெட்டவங்கன்னு பேர். வீட்டில் இருக்கவங்களே என்னை புரிஞ்சுக்கலன்னா வெளியில் இருக்கவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க, ஏன் நான் அவ்வளோ தூரம் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சலில் இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டம் வந்து ஒரு 6 மாத காலகட்டத்துக்கு இவங்களுக்கு முன்பின்னு தான் இருக்கும். ஸோ இந்த வருடத்தை வந்து கொஞ்சம் கவனமாக கடத்த வேண்டிய காலகட்டம் தான். மற்றபடி எதுவும் பெருசாக வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி வண்டி வாகன போக்குவரத்தில் வெளியில் போயிட்டு வரும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் டெக்னாலஜி வளர்ச்சி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஏஐ வந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்ம படிப்பு சார்ந்து நிறைய விஷயங்களை ஒரு வெளிநாடு போய் கற்றுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு பண்ணுறோம் இல்லையா. இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி இந்த டைமில் கடகத்தில் பிறந்தவங்க திடீர்னு ஒரு அப்படியே ரிவெஞ்ச் கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னா, என்னோட மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க, எப்படி நான் விவசாயம் பண்ணாங்க, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்கள், இது மாதிரியான ஒரு ஆர்வ மிகுதி அப்படின்றது இவங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நிறைய இன்றைக்கி பார்க்குறோம்ல, ஐடியில் வேலை பார்க்குறவங்க எவ்வளோ பேர் வந்து வேலையை விட்டுட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு போவாங்க இல்லையா. ஸோ ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்திக்கிறது, தனக்குள்ளே வந்து தன்னோட மனநிலையை மாற்றிக்கிட்டு, இன்றைக்கி நீங்கள் விதை போடுறீங்க சார், அது விளைச்சல் வர்றதுக்கு டைம் எடுக்கும், உடனே அவசரப்படக்கூடாது. ஓகே, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள் நல்ல நோக்கத்தில் தான் போகுதுங்கிறத முதல்ல நீங்கள் நம்புங்க. இதுதான் வந்து இந்த கடகராசிக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமாக மாற்றம் அப்படின்றது, மாற்றம் ஒன்றே மாறாததுன்றதுக்கு பேர் போன ஆட்கள் நம்மளுடைய கடகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க, அவசரம் காட்டாதீங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், வண்டி வாகன போக்குவரத்தில் அடிக்கடி செலவுகள் வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த செலவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வாட்டி செலவு பண்ணிகிட்டே இருக்கும். ஏன் இப்போ புதுசாக மாற்றினா என்ன, எத்தனை வாட்டி தான் போய் ரிப்பேர் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு புதுமைக்காக தான் இந்த நிலை நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு புதுமையான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டுலேருந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுங்க. ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இந்த ஆண்டு அவங்க மேலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? நிச்சயமா மேம், இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதனோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஒரு எந்த காரியம் துவங்கும் போதும் விநாயகரை வழிபட்டுட்டு துவங்கினாங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும். பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு கவர்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, இவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு சிறுதேங்காய் போட்டுட்டு ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடியக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு. தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிக்கு வரப்போகுது. தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.